ஹாய்! இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் விளாக் தான் வந்து பார்க்க போறோம். நான் ஷூட்டிங் விளாக் அப்படின்னு சொல்றத விட, ஷ்ரதன் கூட நான் வந்து ஷூட்டிங் போறேன். இன்னைக்கு டே எனக்கு எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எப்பவுமே ஷூட்டிங் போறேன் அப்படின்னா, அம்மா கிட்ட விட்டுட்டு போவேன். அப்படி இல்லன்னா, இவர் வந்து பார்த்துப்பாரு. இன்னைக்கு வந்து 2 ஆப்ஷனுமே இல்ல அப்படின்றதுனால, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷ்ரதன கூட்டிட்டு ஷூட்டிங் வந்து போறேன். ஆக்சுவலா காலையில 7:00லாம் வந்து லொகேஷன்ல இருக்கணும். ஸ்ரதன வந்து பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு தான் இருந்தான். காலையிலேயே வந்து நான் அவன வந்து எழுப்பிட்டேன். 6:00லாம் எழுப்பி குளிக்க வச்சுட்டேன். அவனுமே என் கூட வரேன் அப்படின்றதுனால ரொம்ப ஜாலியா வந்து கிளம்பிட்டான். 2 மணிக்கு மேல அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு வந்துருவாரு வீட்டுக்கு. ஸ்ரதன வந்து குளிக்கலாம் வைக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. குழந்தை தூங்கிட்டு இருந்தான். அவன பாதியிலே இப்படி எழுப்பி கூட்டிட்டு போறது ரொம்பவே மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலுமே வேற வழி இல்ல அப்படின்றதுனால, ஸ்ரதன வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தியாச்சு. அவனுமே வந்து ரெடி ஆயிட்டான். இப்போ வந்து என்னோட அப்பா வந்து கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா அவர் தான் கூட்டிட்டு போய் என்ன லொகேஷன்ல வந்து விட்டுருவாரு. தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்ல வந்து இருந்துப்பான். அம்மா வந்து வெளியில போயிருக்காங்க. இருந்தாலும் அவன் வந்து அப்பா கூட வந்து இருந்துப்பான். ஆனா ஸ்ரதன வந்து என்னோட அப்பா கிட்ட தனியா விட்டுட்டு போனா அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் நான் வந்து லொகேஷனுக்கு வந்து கூட்டிட்டு போறேன். லொகேஷன் வழக்கம் போல நம்ம வீட்டு பக்கத்துல தான் வந்து நடக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டே ஷூட்டிங் தான் நான் வந்து போயிருந்தேன். அதான் வந்து ஷேர் பண்ண போறேன். வழக்கம் போல ரூமுக்கு வந்து போயாச்சு. ரூம்ல மேக்கப் அசிஸ்டன்ட் மட்டும் தான் வந்து இருந்தாரு. ஸ்ரதன வச்சுட்டு மேக்கப் எப்படி போட போறேன், இதெல்லாம் வந்து நைட்ல இருந்தே சுத்தமா தூக்கமே வரல அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா, ஸ்ரதன் வந்தானா, அங்க சத்தம் போடுவானா, என்ன பண்ணுவான், இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன் வந்து எனக்கு இருந்துட்டே வந்து இருந்துச்சு. இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்றதுனால நான் கூட்டிட்டு போயிட்டேன். போகும்போதெல்லாம் சைலன்ட்டா தான் இருந்தான். அதுக்கப்புறம் சரி, நான் வந்து ஆல்ரெடி காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுனால, காலையிலேயே வந்து ரெடி ஆயிடுவேன். ஆனா, அதோட வந்து ஷூட்டிங்ல நடிக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பவுடர் தான் காலையில அடிச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, நான் வந்து வழக்கம் போல மேக்கப் போட்டு ரெடி ஆகணும். ஸ்டிக் எல்லாம் வந்து போடணும் அப்படின்றதுனால மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். ஹேர் ட்ரெஸ்ஸர் அக்கா கூட வந்த உடனே கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பண்ணான். அதுக்கப்புறமா அவனும் வந்து சைலண்ட்டா போய் உட்காந்துட்டான். நான் என்ன பண்ணேன்னா, பெட் இருக்கும். பெட்ல வந்து ஸ்ரதன உட்கார வச்சுட்டேன். "தங்கம் நகர்ந்து போகாதீங்க, அங்கேயே உட்காருங்க" அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சமத்தா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தான் ஸ்ரதன். எனக்குமே சரி பரவால்ல, சைலண்ட்டா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து அமைதியா வந்து உட்காந்து மேக்கப் வந்து போட ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியா இருந்தான். யார் வந்து பேசினாலும் எதுவுமே பேசவே இல்ல. ரொம்பவே வந்து சைலண்ட்டா தான் வந்து இருந்தான். யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா கூட அவங்கள பார்த்து பயப்படுற மாதிரி ரொம்ப குவைட்டா வந்து இருந்தான். சரி ஓகே. அங்கேயே வந்து படுத்துக்கவும் செஞ்சான். அதனால பார்த்தீங்கன்னா, சரி ஸ்ரதன் வந்து இப்படியே சமத்தா இருந்துட்டான்னா, அதுக்குள்ள மேக்கப் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தான் வந்து நினச்சிட்டு வந்து இருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட சேட்டைய வந்து ஆரம்பிச்சுட்டான். ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட சைலண்ட்டா இருந்திருப்பான். அதுவே எனக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேக்கப் அண்ணா வந்து வந்திருந்தாரு. அவங்கள பார்த்துட்டு, அண்ணா, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அம்மாலாம் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி கொஞ்ச நேரம் இருந்தான். மேக்கப் போடும்போது பார்த்தீங்கன்னா, மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழ கொட்டினான். அடுத்தவங்களோட பேக்லாம் எடுத்தான் அப்படின்றதுனால, அவன மடியில படுக்க வச்சுட்டு தான் நான் வந்து மேக்கப் போடுற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னால சமாளிக்கவே முடியல. மடியில படுக்க சொன்னா மடியிலயும் படுக்கல. தலை கீழ குப்புற கவுர்றது, பெட்ட தூக்கி தலகாணி தூக்கி பெட்ல போடுறது, இந்த மாரி நெறைய சேட்டை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சமா வந்து மேக்கப் வந்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்ச நேரம் வந்து இவன சமாளிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து நெனச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில எல்லார் கூடயும் சிரிச்சு வந்து பேச ஆரம்பிச்சுட்டான். இருந்தாலும் அவன கட்டில்லேருந்து இறக்கி விடுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. அசிஸ்டன்ட் அம்மா கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து நானே வந்து வாங்கிட்டேன். இந்த மாரி தான். கொஞ்ச நேரம் அவன தூக்கி வச்சுட்டு மேக்கப் வந்து போட்டாச்சு. அடுத்ததா வந்து ஹேர் டூ வந்து பண்ணணும். வழக்கம் போல அந்த அக்காவே ஹேர் டூ பண்றதுக்கு வந்து வந்துட்டாங்க. காலையில வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு அவங்கள தான் பார்த்தான். போகும்போது ரொம்ப பயந்துட்டே வந்திருந்தான். அவங்கள பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இவன் ரொம்ப சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மடியில வச்சுட்டு தான் தலையே வந்து சீவினேன். கொஞ்ச நேரத்தில அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹேர் ஸ்ப்ரே இருந்துச்சு. அத எடுத்து கையில குடுத்துட்டாங்க. அதனால ரொம்ப சமத்தா வச்சுட்டு அமைதியா வந்து உட்காந்துட்டு இருந்தான். அது கூட கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கம் போல குறும்பு பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டான். எனக்கு என்னன்னா, கீழலாம் விட்டோம் அப்படின்னா, இவன் இருக்கிறவங்க திங்ஸ் ஏதாவது எடுத்து கொட்டிருவானோன்னு கொஞ்சம் பயமா தான் வந்து இருந்துச்சு. ரூமுக்கு யாரும் வரக்கூடாது. யார் வந்தாலும் மாமா, அக்கா, அண்ணான்னு சொல்லிட்டு இப்படியே வந்து
வந்து திரும்ப திரும்ப எல்லாரையும் கூப்பிட்டுட்டே வந்திருந்தான். வழக்கம் போல் எல்லாரு கூடயும் சீக்கிரமாகவே வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டான். தீபா வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்கப்லாம் வந்து போட்டுட்டா. தீபா கூட ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணான். அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவளோடையும் ரொம்ப நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தான். அவளோட மேக்கப் பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவள் நிறைய மேக்கப் ப்ராடக்ட் வந்து வச்சுருந்தா. அவகிட்ட வந்து ஒன்று ஒன்றா எடுத்து கீழே போடுறது, மறுபடியும் எடுத்து உள்ளே வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே ரொம்ப நார்மலாக ஃப்ரெண்டாக வந்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சானா, அவங்க எப்படி சிரிக்கிறாங்களோ அதே மாதிரி சிரிச்செல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தான். அப்புறமா நைஸா வந்து யார் பேக்ல இருக்கிறத எடுத்து வெளியில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கட்டில்ல மேலேயும் கீழேயும் வந்து நடந்துட்டே தான் வந்து இருந்தான். இந்த மாரி ஒரு ஒரு திங்ஸையும் எடுத்து கீழ தான் வந்து போட்டுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம, இவங்களோட பேக்ல இருக்கிறத எடுத்து வேற ஒருத்தங்க கிட்ட வேணுமா? வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டே வந்து இருந்தான். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கொஞ்சம் சகஜமா ஆன உடனே எனக்கு நார்மலா ஆயிடுச்சு. ஏன்னா யார்கிட்ட வேணாலும் அவன் வந்து இருந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் சிரிச்சாங்க இப்போ ஸ்ரதன பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப ஸ்ரதன் ஹாப்பியா அக்கா தான் எப்படி ஷூட்டிங் சிரிச்சா ஸ்பாட்ல வந்து பண்ணாங்க. அவ எப்படி சிரிச்சு காமிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, இதே மாதிரி அப்படியா திரும்ப திரும்ப சிரிச்சாங்க சிரிச்சு காமிச்சுட்டே வந்து இருந்தான். அவங்க ஷூட்டிங்ல இருந்தவங்களும் கேட்டுட்டே இருந்தாங்க. ஏய் அக்கா எப்படிடா சிரிச்சா அப்படின்னு தாங்க கேட்டா, எப்படி அதே சிரிச்சாங்க மாதிரி அக்கா வந்து சிரிச்சு காமிச்சுட்டே வந்து இருந்தான். எனக்குமே ஸ்ரதனுக்குலாம் ஜாலியா இருக்கிறது ஹாப்பியா தான் இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரே அப்படியே கஷ்டம் சிரிச்சாங்க அப்படின்னா, நான் வந்து ஷாட்டுக்கு போகும்போது ஸ்ரதனை வந்து எப்படி விட்டுட்டு போறது? ஏன்னா எங்களுக்கு வந்து மேலே தான் ஷூட்டிங் நடக்கும். கீழ தான் ரூம் இருக்கு. சப்போஸ் ஒரு வேளை தூங்கிட்டான் இப்ப அப்படின்னா, அவ அவன சிரிச்சால தனியா வந்து கீழ படுக்க வச்சுட்டு போக தாத்தா முடியாது. யாரும் இல்ல பார்த்துக்கிறதுக்கு. இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா தீபாவும், அதுக்கப்புறம் பவானி அக்காவும் முன்னாடி நாளே சொல்லியிருந்தாங்க, "நீ ஸ்ரதனை கூட்டிட்டு வா. நம்ம வந்து 2, 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி அவங்க தான் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த நம்பிக்கையில தான் நான் வந்து கூட்டிட்டே வந்து போயிருந்தேன். தீபா வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டா. அதுக்கப்புறமா ஸ்ரதனாவ தான் வந்து தூக்கி வச்சிருந்தானே வந்து சொல்லலாம். தீபா கூட அவனுமே ரொம்ப வந்து ஃபிட் ஆயிட்டான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பயங்கரமா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. தீபாவ வந்து எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நேரமா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான். அவளுமே வந்து போலாம் நம்ம வந்து எப்படியும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அதனால போலாம். அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு இருந்தா. பவானி அக்காவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா குழந்தை வருவான்னு எனக்கு ஞாபகமே இல்ல. அவங்க ஆக்சுவலா அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் குழந்தைக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்காருக்கு மறுபடியும் கால் பண்ணி, ஆ அதுக்கப்புறமா சாக்லேட் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்களும் ஹேர் டூ, மேக்கப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, ஸ்ரதன வந்து தூக்கிட்டே வந்து போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட்லாம் வாங்கி குடுத்து தான் வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஸ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வெளியில போறதுக்கு அழுதான். அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டான். தீபாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி விளையாடுறானோ, அவனோட இஷ்டத்துக்கு தான் அவளுமே வந்து விளையாடிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட்டு மாமா பார்க்க போலாம் அப்படின்னு பவானி அக்கா கூப்பிடும்போது, இவன் வந்து வரவே மாட்டேன் அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில பார்த்தா உடனே கிளம்பிட்டான். நான் இன்னைக்கு அதாவது நேத்து வந்து ஷூட்டிங் ஸ்பாட் விளாக் வந்து போட்டிருந்தேன். அதில ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து பூ வச்சு விட்டுருந்தாரு. அப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, "ஏன் பூ வந்து அந்த அண்ணா வைக்கிறாரு, நீங்களே வச்சுக்க மாட்டீங்களான்னு?" சொல்லிட்டு. எப்பவுமே யார் தலை போட்டு விடுறாங்களோ, அவங்க தான் ஷூட்டிங்கில வந்து பூ வச்சு விடுவாங்க. ஏன்னா, அவங்க வந்து கரெக்ட்டா வப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும், பின்னாடி இருந்து பார்க்கும்போது அப்படின்றதுனால, எனக்கு மட்டும் இல்ல ஹீரோயின்லேருந்து எல்லாருக்குமே வந்து அவங்க தான் வந்து வச்சு விடுவாங்க. அந்த சிஸ்டர் வந்து இன்னைக்கு தான் கேட்டிருந்தாங்க வீடியோல. அதனால தான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு இத கிளாரிஃபை வந்து பண்றேன். பவானி அக்கா பார்த்தீங்கன்னா, ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காலையில அவங்க குடிக்கிறதுக்காக. பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. அ தம்பிக்கு வாங்கிட்டு வந்த சாக்லேட்டும் இருந்துச்சு. அத எல்லாரும் வந்து அவன்கிட்டருந்து வாங்கி வாங்கி அவன வம்பு பண்ணிட்டே தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவன் யாருக்குமே வந்து குடுக்கல. ஃபைனலா வாங்கி வச்சுட்டான். பவானி அக்கா ஜூஸ் குடுக்கறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனா வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு சுத்தமா குடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் தீபாவும், ஸ்ரதனும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நாங்க வர வரைக்கும்லாம் அவங்க வெயிட் பண்ணலாம் வந்து இல்ல. "நாங்க முன்னாடி போறோம்க்கா, நீங்க பின்னாடி வாங்க" அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஷூட்டிங்ல இருந்த எல்லாருமே ஸ்ரதன் கூட ரொம்ப ஜாலியா தான் வந்து இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து புரொடக்ஷன் சாப்பிடுற இடம். இங்கேயுமே எல்லாரையும் தாத்தா, ஆயா, அண்ணான்னு சொல்லி வயசு வித்தியாசம்லாம் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு எல்லார்ட்டயும் பேசிட்டு இருந்தான். எல்லாருமே இவனுக்கு எப்படி தெரியுது, கரெக்ட்டா வயசெல்லாம் கண்டுபிடிச்சு கரெக்ட்டா கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தீபா கிட்ட சொல்லியிருந்தேன், "குடு தீபா நான் தம்பிய வச்சுக்கிறேன், நீ சாப்பிடு." "இல்லக்கா நானே தம்பிக்கு ஊட்டி விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரதனுக்கு வந்து அவ தான் ஊட்டி விட்டா. அவளுக்கு தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு ஷாட் இருந்துச்சு. இருந்தாலும் அவ வந்து பார்த்தீங்கன்னா, "தம்பிக்கு நானே ஊட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டா முடிஞ்ச வரைக்கும். நான் கொஞ்ச நேரம்
கழிச்சு, கொஞ்சமா தம்பிக்கு பொங்கல் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். வீட்ல இருந்து கப் மட்டும் எடுத்துட்டு போயிருந்தேன். மத்தபடி ஃபுட்டெல்லாம் அங்கேயே இருக்கும் அப்படின்றதுனால, காலையில கொஞ்சமா வெண்பொங்கல் மட்டும் தம்பிக்கு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பிக்கு தான் வந்து ஊட்டிட்டு இருந்தேன். எப்பவுமே காலையில ரெடியான உடனே 3 பேரையும் மேல வர சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நல்ல வேளை ஸ்ரதன் வந்திருந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சீன் இல்ல. நீங்க கீழ இருங்க. நான் வேணுனா கூப்பிடுறேன்ற மாரி சொல்லிட்டாங்க. வீட்ல எப்படி அவங்க கூட ஓடி ஓடி சாப்பாடு ஊட்டுவனோ, அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து ஊட்டிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷாட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க மேல வாங்கன்னு சொன்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நானும் மேல வந்துட்டேன். மேல பவானி அக்காவும், தீபாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரதன் போனதுக்கப்புறம் 2 பேருக்கும் ரெஸ்ட்டே இல்ல. இதே மாதிரி அவன் பின்னாடி துரு துருன்னு அவன் ஓட ஓட இவங்களும் கூட வந்து ஓடிட்டே இருந்தாங்க. தீபா வந்து ஒளிஞ்செல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தா. அங்க வர அண்ணாங்கள மட்டும் பார்த்துட்டு லைட்மேன் அண்ணாலாம் பார்த்து கொஞ்சம் பயந்தான். ஆனா வந்து கொஞ்ச நேரம் தான் அந்த பயம்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மலா ஆயிட்டான். பவானி அக்காவ, "அக்கா இங்க வா", தீபா இங்க அக்காவ, "தீபா இங்க வா", இந்த மாரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வந்திருந்தான். தீபா இந்த மாரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடினது அவனுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு போல. அவனுமே கூட ஈக்குவலா வந்து விளையாடிட்டு தான் வந்து இருந்தான். எனக்கு என்ன பயமா இருந்துச்சுன்னா, ஷூட்டிங்ல இந்த மாரி லைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏதாவது மேல கீழ தள்ளிப்பானோன்னு சொல்லிட்டு அவன் கூடயே தான் வந்து நின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஐடி கார்ட்லாம் வந்து புடிச்சு இழுத்து விளையாடிட்டு வந்து இருந்தான். எங்ககிட்ட வரவே இல்ல. தீபாவும், பவானி அக்காவும் தான் மாத்தி மாத்தி வந்து வச்சுட்டுருந்தாங்க. எனக்கு அப்ப கூட என்ன ஒரே யோசனையா இருந்துச்சுன்னா, நம்ம ஷாட்டுக்கு போயிட்டோம் அப்டின்னா, ஸ்ரதன் வந்து தனியா இருந்துப்பானா? அழுதானா என்ன பண்றது? அப்டின்னு சொல்லிட்டு. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவன் கத்த ஆரம்பிச்சுட்டான். கத்துறதுன்னா விளையாட தான் ஆரம்பிச்சான். இருந்தாலும் குழந்தைக்கு தெரியாது இல்லையா? அங்க ஷூட்டிங் நடக்குது, சத்தம் போடக்கூடாது இந்த மாரி எதுவுமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எனக்கு என்னன்னா டயலாக் ப்ராம்ப்டிங்லாம் பண்ணும்போது இவன் சத்தம் போட்டானா, அது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமோ, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம் மட்டும் இருந்துச்சு. ஆனா ஷூட்டிங்ல எல்லாருமே ஸ்ரதனோட அவ்வளோ ஹேப்பியா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கேட்டாங்க, "இவங்க தான் உங்க பையனா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு சீன் மட்டும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நான் வந்து கீழ வந்துட்டேன். சரி தம்பிய கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து வந்தேன். அவன் வீட்லயே தூங்க மாட்டான். ஷூட்டிங்கில கேட்கவே வேண்டாம். ரூம்ல யாருமே வந்து கிடையாது. நானும் ஸ்ரதன் மட்டும் தான் இருந்தோம். என்னென்னமோ நானும் சொல்லியெல்லாம் பார்த்தேன். ஏசியெல்லாம் போட்டு விட்டுட்டு. ஆனா, அவன் வந்து சுத்தமா தூங்குற மாரியே எனக்கு வந்து தெரியல. தூக்கம் வந்து இருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அவன் தூங்குறதுக்கு மட்டும் ரெடியா இல்ல அப்படின்றது எனக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சுச்சு. நானும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல இப்படியே காலெல்லாம் போட்டு ஆட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் சுட்டி கண்ணம்மாலாம் வந்து பாட்டெல்லாம் வச்சு விட்டேன். எதுக்குமே வந்து சார் மசியவே இல்ல. ஃபோன் எடுக்கிறது, அது பண்ணுறதுன்னு சொல்லிட்டே இருந்தான். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பனானாவாவது ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டேன். அத மட்டும் பாதி பனானா வந்து சாப்பிட்டுருந்தான். இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரூமுக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாரையும் காட்டி கொஞ்ச நேரம் வந்து ஊட்டிட்டு இருந்தேன். எப்படி பார்த்தாலுமே ஒரு 1/2 வாழைப்பழம் கிட்ட தான் வந்து சாப்பிட்டுருப்பான். காலையில பொங்கலுமே கம்மியா தான் வந்து சாப்பிட்டுருந்தான். வீட்ல இருந்தான் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்திருப்பானோ அப்படின்னு மட்டும் எனக்கு தோணிட்டே வந்து இருந்துச்சு. ஆனா, இங்க என்னன்னா என்னோட கண் பார்வையிலே இருக்கான். கொஞ்ச நேரம் ஹீரோயின் கூட வந்து விளையாடிட்டு இருந்தான். அவங்கள இமிட்டேட் பண்ணி அதே மாதிரி பண்ணி காமிச்சுட்டுலாம் வந்து இருந்தான். எனக்கு வந்து ஷாட் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஷாட்டுக்கு போயிட்டேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசிஸ்டன்ட் அம்மா இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் பார்த்துக்க சொல்லி சொன்னேன். அவங்க "நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்க போங்கன்னு" சொல்லிட்டாங்க. என்னோட சவுண்டு கேட்கும்போதெல்லாம் ஸ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மான்னு சொல்லி குரல் குடுத்துட்டே இருந்தான். நான் ஷாட் முடிச்சுட்டு வந்தோனே அந்த அம்மா சொன்னாங்க, "விளையாடுறாம்மா, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஞாபகம் அடிக்கடி வந்துருது. கேட்டுக்கிட்டே இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு. தீபா வந்து தூங்க வைக்க ட்ரை பண்ணா. ஆனா, அவன் சுத்தமா தூங்கவே இல்ல. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு க்ளோஸ்அப் எடுக்கும்போதெல்லாம் வந்து பவானி அக்கா அந்த மாரி பாட்டு, ரைம்ஸ் எல்லாம் வந்து வச்சு குடுத்துட்டுருந்தாங்க. இப்படி தான் அன்னைக்கு 2 மணி வரைக்குமே வந்து போச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறமா ஸ்ரதன வந்து நான் ஒரு வழியா தூங்க வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 2:30 கிட்ட ஆயிடுச்சு. அவங்க அப்பா வந்து ஸ்ரதன வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் 2:00லேருந்து நைட் வரைக்கும் அவர் தான் வந்து பார்த்துக்கிட்டாரு. இப்படி தான் எனக்கு ஸ்ரதனோட அன்னைக்கு டே வந்து போச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா ஸ்ரதன் பத்தி விளாக் போடுங்கக்கான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நெறைய பேர் நம்மளோட சேனலுக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து குடுக்குறீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோல வந்து உங்கள வந்து பார்க்குறேன் நானு. ஸ்ரதன பிடிச்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க் யூ.